Hello guys, welcome to my channel Comfort Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு 1 pot ரைஸ் தான் பிசிபெல்லாபாத். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி எடுத்துர்க்கேன். பருப்புக்கும் சேர்த்து தண்ணியை ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துர்க்கேன். அதுவும் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கர் மூடி நல்லா வெயிட் வச்சுக்கோங்க. வெயிட் போட்டு ஒரு லோ ஃப்ளேம்ல 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஹை ஃப்ளேம்ல வேணாம், லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். அப்பதான் அரிசி பருப்புல நல்லா வெந்து வரும். ஓகேவா? இப்போ அந்த குக்கர்ல விசில் வர டைம்ல நம்ம இந்த பிசிபெல்லாபாத்துக்கு ஒரு மசாலா வேணும். இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் இந்த கொரியாண்டர் சீட்ஸ், ஓகேவா, மல்லி விதை, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா. என் வீட்டில் காஞ்ச மிளகா ரொம்ப காரமா இருக்கும், அதனால பாப்பாவும் சேர்ந்து சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கலருக்காக காஷ்மீரி சில்லியும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதே மாதிரி லோ ஃப்ளேம்ல நல்லா இந்த மசாலாவை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். ஓகேவா? நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்க நமக்கு அதோட ஸ்மெல்லு நல்லாவே தெரியும். ஓகேவா? 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்ல இப்போ நல்லா வதக்கினதும் கொஞ்சம் துருவின தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் போட்டு ஒரு 30-40 செகண்டுக்கு நல்லா அந்த சூட்லேயே லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கிறோம். ஓகேவா? அப்போ நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஓகேவா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அது ஆறட்டும். ஆறுற சைடில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வந்துருச்சு, டவுன் ஆயிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் அரிசியும் பருப்பு எப்படி நல்லா ரெண்டுமே நல்லா வெந்திருக்கா, தண்ணியெல்லாம் கரெக்டாக இருந்துருதா, எப்படி கரெக்டாக அரிசியும் பருப்பு வெந்திருக்கா நல்லா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு, தண்ணி கரெக்டாக தான் இருந்திருக்கு, ரொம்ப குழையல, அதே மாதிரி தண்ணி கரெக்டாக இருந்தது, அடி பிடிக்கல. ஓகேவா? ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கிளறி பார்த்துக்கோங்க அரிசியும் பருப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மேஷ் கன்சிஸ்டன்சி வேணும், நல்லா மசிச்சுக்கோங்க. ஓகேவா? மத்து இல்லைன்னா இந்த மேஷர் எடுத்து நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா மசிச்சுக்கோங்க. எப்படின்னா எல்லா அரிசியும் நல்லா மசிச்சிருக்கணும். எல்லா இடத்துல இருக்கிற அரிசியும் பருப்பும் நல்லா மசிச்சு இருந்தோம்னா பிசிபெல்லாபாத் சாப்பாடு கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ மசிச்சு எடுத்து மாற்றி வச்சுட்டு நம்ம பிசிபெல்லாபாத் ஃபைனல் டச் ஃபுல்லா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கூட ஆட் பண்ணியிருக்கேன். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10-12 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு தக்காளி, அதையும் நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷி கன்சிஸ்டன்சியா நல்லா வதங்குற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் உங்க விருப்பம் ஏற்ற மாதிரி நீங்க காய்கறி என்னெல்லாம் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு கத்திரிக்காய், அப்போ 3 கத்திரிக்காய், ஒரு பெரிய கேரட், அதுக்கப்புறமா ஒரு 4-5 அவரைக்காய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் சீசன் இல்லாதனால முருங்கைக்காய் கிடைக்கல. ஸோ உங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு இல்லை பீன்ஸ் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேவா? நல்லா வெந்த அளவுக்கு உப்பு போட்டு அப்புறமா நம்ம இந்த முன்னாடி ஒரு மசாலா நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல, அது நல்லா கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. அந்த மசாலாவும் போட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் மசாலா வர்ற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. ஓகேவா? ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லா இடத்துலயும் மசாலா வர்ற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப்ல அரிசி எடுத்தோம் பாத்தீங்களா, அதே கப்ல 4 கப் தண்ணி அளந்து எடுத்திருக்கேன். 4 கப் தண்ணி அளந்து ஊத்தி இந்த மசாலா எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி அடியதை பிடிச்சிருக்கான்னு எல்லாம் பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப நல்லா கிளறி விட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். இந்த தண்ணியில காய்கறி நல்லா கொதிக்கிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொதி வர்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வரும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஓகேவா? காய்கறி நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருந்தேன், அதையும் ஆட் பண்ணி திருப்பி இந்த புளி தண்ணியில இந்த காய்கறி நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா? இப்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு திருப்பி மூடி வச்சு நம்ம இந்த காய்கறியை நல்லா புளி தண்ணியில கொதிக்க விட போறோம். இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஓகேவா? பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப இந்த காய்கறி தண்ணி வெந்துருச்சு பாத்தீங்கன்னா, அதுல நம்ம முன்னாடி மேஷ் பண்ணி வச்சிருந்த அரிசியும் பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
கொஞ்சம் கொஞ்சமா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது நல்லா கிளறி விட போறோம். ஓகேவா? பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி அது நல்லா மசிச்சு கொஞ்சம் கெட்டியா இருக்கும், இது கொஞ்சம் லூஸா இருக்கும். ஸோ மெதுவா பொறுமையா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பு காய்கறி எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி நல்லா இந்த தண்ணியோட எல்லாம் நல்லா ஜெல் ஆகி வர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகேவா? மசிச்சதை இப்பதான் நமக்கு தெரியும் மசிச்சது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு. ஓகேவா? ஸோ அதனால நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா சால்ட் எந்த அளவுக்கு வேணுமோ திருப்பி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி பருப்பு வேகும்போது சாப்பாடுக்கு உப்பு போடல. ஸோ இப்போ வந்து அந்த தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி நல்லா ஒரு 2-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்ல. கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஸ்லிம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டச்சா 2 டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா மேலாப்புல கொஞ்சமா மல்லி இலை அதையும் போட்டு எடுத்து நல்லா கிளறி விட்டோம்னா சிம்பிளா பண்ணக்கூடிய எம்மியான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிசிபெல்லாபாத் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.